முதிர்கனி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு சொல்லுங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கேஸ் தான் தரமாட்டுக்காருன்னு பார்த்தா ஒரு நல்ல விறகாவது வாங்கி போடலாம்ல. கரெக்டா சாப்பிடணுமா? ஆனா எப்படி கொஞ்சம் முடிக்க விறகு வேற எரியவே மாட்டேங்குது. ஊதி ஊதி அடிவேர்லாம் வலிக்குது. எம்பி வீடா சோறு பொங்கலுக்கு ஒரு கேஸ் அடுப்பு கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு. நானும் 40 வருஷத்தை இப்படியே கழிச்சிட்டேன். ஊதி ஊதி அடிவேர்லாம் வலிக்குது. அப்பா அடிவேர்லாம் வலிக்குதே. அம்மா அம்மா என்ன என்ன சாப்பாடு ரெடி ஆகல? டைம் டேபிள்ல உட்காரு, கொண்டுட்டு வரேன். என்ன அம்மானு கூப்பிட மாட்டான், இன்னைக்கு என்ன அம்மானு கூப்பிடுதான்? அம்மா உங்ககிட்ட பேசணுமா? பேசணுமா? என்ன பேசணும்? அம்மா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு, என்ன சொல்லு, என்ன சொல்லு. மனசு சஞ்சலமா இருக்குமா? மனசு சஞ்சலமா இருக்கா? உனக்கு உங்க அப்பனுக்கு அப்பெல்லாம் இருக்காதே. இல்லம்மா, மனசெல்லாம் ஏதோ பாரமா இருக்குமா. நான் வாழவே இல்லையோன்னு தோணுதுமா. அம்மா வாழணும் போல இருக்குமா. அப்படின்னா இவன் மனசுக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்ன புதுசா பேசுன மாதிரி இருக்குது? எனக்குன்னு ஒருத்தி வேணும், எனக்குன்னு குழந்தை குட்டி வேணும்னு ஆசையா இருக்குமா. குழந்தை குட்டி மனைவி அது உங்க அப்பா அகராதிலே கிடையாது. பாரு, உங்க அப்பா சத்தியமா இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டான். நீ அதெல்லாம் மறந்துரு. உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒருத்தி, உனக்குன்னு உன் உசுறு எதுவும் இந்த உலகத்துல இருக்காது. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. எனக்குன்னு ஒருத்தி வேணும், என் உசுறு உலகத்துல வாழணும். அது நடக்காது. உன் அப்பா கூட நீ இருக்கல்ல, அது நடக்காது. அதுக்கு உங்க அண்ணன் மாதிரி வீரனா வீட்டை விட்டு வெளியில போயிருக்கணும். உங்க அப்பனா ஏத்து நின்று இருக்கணும். அம்மா எனக்கு எனக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குமா. அவ கூட வாழணும்னு ஆசை இருக்குமா. அவ மூலம் என் குடும்பம் வளரணும்னு ஆசையா இருக்குமா. அவ கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்குமா. பெரிய கொடிசரி தானே? இல்லம்மா. அப்ப மறந்துரு. கொடிசரி இருந்தா கூட உன் அப்பா சம்மதிப்பான், நீ இல்லங்கறியே. அம்மா அவ கஷ்டப்பட்ட பொண்ணு, யாருமே இல்லாத பொண்ணு. எனக்கு பிடிச்சிருக்குமா. அவளை பார்த்த நாள்ல இருந்து என் மனசு சஞ்சலமா இருக்கு. அவ கூட வாழணும்னு ஆசையா இருக்குமா. அது எப்படிடா இவ்வளவு பாவத்தை பண்ணிட்டு ஒரு பொண்ணு கூட வாழணும்னு ஆசைலாம் வருது? உன் அப்பன் கூட சேர்ந்துக்கிட்டு எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை நீ நாசமாக்கிருப்ப. இப்போ ஒரு பொண்ணு கூட வாழ போறியா? வேண்டாம், சொன்னா கேளு. இவனால இப்படி இருந்துட்டல, மிச்ச காலமா இப்படியே இருந்து ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவளுக்கு தண்டனை கொடுத்துறாத. அம்மா புரியுதுமா, ஆனா அந்த பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாதுங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. அப்போ புள்ள வசமா தான் சிக்கியிருக்கான். டேய், இனி நீ திருந்திடுவடா. ஒரு பொண்ணு உன் மனசுக்குள்ள வந்துட்டல, இனி நீ திருந்திடுவ. டேய், நீ கஷ்டப்பட்ட பிள்ளைல பாத்துக்க. அம்மா அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவ எனக்கு வேணும். உனக்கானவாவா இல்ல, உனக்கானவா உன்னை தேடி வந்தாச்சு. இருந்தாலும் உன்னை இந்த அளவுக்கு மாத்திருக்கா பாரு, அவ நல்லா இருக்கணும். அம்மா அவ கிட்ட போய் என் மனசு இருக்கிறத நான் சொல்ல போறேன். சொல்லி நான் அவ கூட வாழலாம்னு நினைக்கிறேம்மா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இது மட்டும் உன் அப்பனுக்கு தெரிஞ்சது ஒன்ன விட்டுருவான். அந்த புள்ளைய போட்டு தள்ளிடுவான். அம்மா அந்த புள்ள உசுரோட இருக்க கூடாதுன்னு நீ முடிவு பண்ணிட்ட. அம்மா அவ எனக்கு வேணுமா. அதுக்கு நீ உங்க அப்பனை எதிர்த்து தான் ஆகணும். உன் அப்பனை எதிர்த்து உனக்கு தெம்பு இருக்கா? உன் அப்பனை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? உன் அண்ணன மாதிரி என் புள்ள 13 வயசுல அப்பனை ஏத்து நின்னான்டா, நல்ல விஷயத்துக்காக. புரியுதா? என் புள்ள நல்ல விஷயத்துக்காக ஏத்து நின்னா, படிச்சான், ஆளானா, அவளுக்கு ஒருத்தி தேர்ந்தெடுத்தான், கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன் அப்பனை எதிர்த்தா மட்டும்தான் உன் அண்ணன மாதிரி நீ வாழ முடியும். அவ கூட நான் வாழணும், அதுக்காக நான் யார வேணாலும் எதிர்க்க தயாரா தான் இருக்கேன். சவாஸ்டா. பரவாயில்லையே, உன்னை ஒருத்தி இந்த அளவுக்கு மாத்திருக்காளே. ஆனா கஷ்டப்பட்டவா பாத்துக்க. கஷ்டப்பட்ட மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல வேலை தான் பாக்குறான். என்னடா சொல்ற? டேய், சத்தியமா உங்க அப்பா அந்த புள்ளைய கொன்னுருவான். சொன்னா கேளு. உனக்கானவா அவ இல்ல. நான் சொல்றத கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏம்மா என்னால அந்த பொண்ணு இல்லாம வாழ முடியுமா? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குமா. முத அந்த பொண்ணு மனசன் இருக்கியான்னு பாரு. முத அந்த பொண்ணு மனசை இடம் பிடிக்க முடியுமான்னு பாரு. அதுக்கப்புறம் உங்க அப்பனை ஏத்து பேசலாம். அம்மா சத்தியமா வேணும் ஏத்துக்க மாட்டாமா. ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்காம நீ அவ கூட ஒரு காலமும் வாழ முடியாது. அம்மா எனக்கு அவ இல்லாம வாழ முடியாதுமா. சரி, முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் உன் காதுல சொல்லு. அவ ஏத்துக்கிட்டாளா ஏத்துக்கலையான்னு பாப்போம். ஏத்துக்கலங்கக்காக மறுபடியும் அப்பா கூட சேர்ந்து மிருகமா மாற மாட்டியே. போதுமா, இது வரைக்கும் வாழ்ந்ததே போதும். அந்த பொண்ணு மட்டும் கிடைக்கலன்னு செத்தே போயிருவேம்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த பொண்ணுதாம்மா வாரா. அப்ப ஏன்டா பயப்படுத?
பயமா, அப்பா மேல உள்ள பயம், அப்பா ஏதாவது பண்ணி வரோங்கிற பயம். சரி சரி, அப்ப நீ அந்த பிள்ளைய மறந்துரு. ஆனா இப்ப இல்லம்மா, இப்ப அந்த பொண்ணுக்காக நான் யாரையும் எதுக்கலாங்கிற தைரியத்துக்கு நான் வந்துட்டேன். சரி, பேசி பாரு போ. என்ன மன்னிச்சிருங்கம்மா, ஏன்டா? உங்க அருமை தெரியாம இருந்துட்டேனேம்மா. நீ இருக்கலடா, உன் அப்பா இருக்க வச்சான். அவர் இருக்க வச்சாலும் எனக்கு தாய் பாசம் இருந்திருக்கணுமேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி, அதாம அந்த பொண்ணுகிட்ட போய் பேசு. அதுக்காக தப்பான முடியல எதை எடுக்க வேண்டாம். அம்மா, நான் போயிட்டு வரேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். ஆ, போய் சொல்லிட்டு வா போ. அம்மா, அவளை நான் மருமகளா கூட்டு வந்தா நீங்க ஏத்துக்கிடுவீங்களாம்மா? அதே, ஐயோ, ஏற்கனவே இந்த வீட்டுக்கு மருமக வந்துட்டாளே, இவங்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? நீ கூட்டிட்டு வா பாப்போம். பாரு, ஒரு கண்டிஷனு, அந்த பொண்ணு விருப்பம் இல்லாம. சத்தியமா அவளுக்கு விருப்பம் இல்லை, நான் செத்து போனாலும் போவேனே தவிர அவளை கட்டாயப்படுத்த மாட்டேம்மா. சரிடா, போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இந்த தாயோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா. இவ்வளவுக்கு நீ மாறி இருக்கல, இனி உன்னை எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். உனக்குனே ஒருத்தி பிறந்தவா இருக்கா, அவதான் இந்த வீட்டு மருமகா. ராணி, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிழவி, சும்மாதான் நிக்கிற. சும்மா இருந்த மாதிரி தெரியல. அழகு ராணிக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறந்த மாதிரிலாம் இருக்குது. ஷோ கிழவி, நீ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டே. இந்த காலத்து குமரிகளுக்கு மனசுல இருக்கிற மறைக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? நீங்க என்னத்தான் மூடி மறைச்சாலும் நாங்க அந்த காலத்து குமரிகளை கண்டுபிடிச்சிருவோம். உன் மனசுல 1000 பட்டாம்பூச்சி பறக்குன்னா உன் மனசுல எவனோ வந்திருக்கான்னு அர்த்தம். எவனோ ஒருத்தங்க அவனாதான் இருக்கணும். அழகுராணிக்கு வாயெல்லாம் காணல. என்கிட்ட நீ உத வாங்க போற கிழவி. என்ன நம்ம ஒரு பசு ஒன்னையும் காணோம். வரும் வரும், அழகா அந்த சுருண்ட பைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னாவ. யாரு கேட்டா? நீ 16 வயசு சிட்டுக்குருவி, நீ பறந்து போயிருவ. நான் 80 வயசு கிழவி, நான் பறக்க முடியுமா? ஐயோ கிழவி, இது பசு வரும். ஆமாமா, வரும் வரும். பாட்டி, ஐயோ சுருண்ட முடி தம்பியா, என்ன தம்பி? அதான் நான் கொண்டு விடுதேன். என்ன எதுக்கு வந்துட்டீங்க? அது வந்து தம்பி, எங்களுக்கு பசு வரும். அதான் பஸ்தான் வருமே. பாட்டி, நான் வேணா கொண்டு விடட்டுமா? அழகுராணி, வாயை மூடிக்கிட்டு நிக்கல. அப்பா, திமுறை மட்டும் குறையவே குறையாதுன்னு நினைக்க. கிழவி, இப்ப பஸ் வந்துரும், போயிடலாம். வரும் வரும், காத்துக்கிட்டே நில்லுங்க. ஆமா, 10 மணிக்கு ஸ்கூலுக்கு போனல, மணி 10 மணி ஆயிட்டு போலுக்க. என்னது 10 மணி ஆயிட்டா? கிழவி 10 மணி ஆயிருக்குமா? என்ன இன்னும் 10 மணி ஆகாம இருக்குது? ஐயோ, சார் வேற திட்டுவாரு. அதுக்கான நான் ஒரு பிளான போட்டேன், அது வேற சக்சஸ் பண்ணணுமே. என்ன உடட்டுமா வேண்டாமா? சொன்ன முடி தம்பி. கிழவி, இல்ல நாங்க போய்க்கிடுவோம், நீங்க போங்க. எனக்கு என்ன வந்திருக்கு? அழகுராணி, அதான் அந்த பைய கூட்டு போறேன்னு சொன்னாவல, எதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நல்லா இருக்காது. நாம அவங்க வீட்டுல வேலை பாக்குறோம், அத மறந்துடாத கிழவி. நாம இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். மேல போன ஆசைப்பட்டோம், பிறகு ஒரே கீழே வர வேண்டியதுதான். இருப்பதும் நம்ம விட்டு போயிரும். அவங்க பெருந்தன்மையா கூட்டிட்டு போனா நம்ம அந்த பல்ல அடிச்சுட்டு போயிடணுமா? நமக்கு இன்னும் கொஞ்சம் தரமானம் சுய கௌரவம் இருக்கணும். அவங்க வீட்டுல வேலை பாக்குறோம், அதுக்காக. சரி அழகுராணி, நீ எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும். நம்புறல, அது போதும். ஆனா பசி அளவு இன்னும் வரக்கானுமே. ஏன்னா ஒரு ஆட்டான புடிச்சிட்டு போயிருமா? இல்ல இல்ல, இப்ப வந்துரும், போவோம். இந்த பையனுக்கு வந்து நிக்கா. அத்தே, இன்னும் பந்தயம் முடியறதுக்கு 3 நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எப்படி இதை பண்ண போறேன்? அழகுராணி, யோசி, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 5 கோடி. என்ன பண்ண போற? எப்படி இந்த பந்தயத்துல நீ தோத்துருவேன். ஆனா நீயா என் வீட்டுக்கு வரக்கூடாது. வேண்டாம், வர வேண்டாம். நான் உன்னை முறைப்படி கூட்டிட்டு போகணும். என் மனைவியா கௌரவமா நான் கூட்டிட்டு போகணும். நீயா வந்தா அது அசிங்கம். வேண்டாம் வேண்டாம், நான் உன்னை முறைப்படி கூட்டிட்டு போவேன். அதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்க காதல நான் உன்கிட்ட சொல்லுவேன். அழகுராணி, இன்னும் பந்தயத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 3 நாள் தான் இருக்கு கிழவி. 5 கோடி மறந்துடாத. பயப்படாத கிழவி. பிளான் இல்லாம நான் பந்தயம் கட்டுவேனா? அதெல்லாம் நான் இவன் வீட்டு வாசல் எல்லாம் போய் நிக்க மாட்டேன். அவ்வளவுதான், நம்ம வாழறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும். அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த அழகுராணி இல்ல. அழகுராணி, யாமட்டி உனக்கு இந்த வேண்டாத வேலை. இவங்கிட்ட எல்லாம் எதுக்கிட்டு நீ பெட்டு கட்டல? ஜெயிச்சிருவோம் பாட்டி. என்னைக்கும் தோத்துறவங்கிற பயம் வரக்கூடாது. ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை தான் இருக்கணும். ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தோல்வி பயமே எனக்கு வரல. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். சத்தியமா வழக்குக்காக நான் வரல. ஏதோ இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு உன் மேல எனக்கு வந்திருக்கு. நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழியிட்டாலும் தன்மானத்தை இழக்காம கௌரவமா தைரியமா ஒன்ன மாதிரி நான் பார்த்ததே இல்ல. நீ என் வாழ்க்கையில வந்தா சத்தியமா சொல்றேன்,
நான் செஞ்ச பாவம்லாம் என்னை விட்டு போயிடும். உங்களோட நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வேன். அவை குறு குறுன்னு பாக்குறானே தாயி. இந்த விளங்காத பைய பார்வையே அப்படிதான். அச்சக்கண்ணு வாங்காம பாக்குறானே. நீ ஏன் பாக்குற? நீங்க மக்க திரும்பி நில்லு. ஆமா, என்னதானே இப்ப தூக்கிட்டு போவான். நீ ஒருத்தி. அழகராணி. என்னையா? ஐயோ, எப்படி காதல சொல்ல? அழகராணி. கேக்குது, என்னன்னு சொல்லுங்க. ஐயோ, காதல சொல்லலாம்னு பார்த்தா முடியலையே. அம்மா சும்மாவா சொன்னாங்க, ஒரு பொண்ணு மனசை இடம் பிடிச்சிட்டு வா. நானே என் அக்கால கால விழ வைக்கிறேனே, அது சும்மா இல்ல. வீட்டுல இருந்து வரும்போது கூட தைரியமா வந்தேன். இவளை பார்த்தா விக்ரமுக்கே பயம் வருதே. அழகராணி. சொல்லுங்கன்னு சொன்னேன். பந்தயம் முடியறதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 3 நாள் இருக்குது. அத நீங்களும் மறக்க வேண்டாம். இந்த தைரியமான பேச்சு தானே உன் பக்கம் என்ன இருக்குது. நேருக்கு நேரா கண்ணை பார்த்து நெஞ்ச நிமித்தி நீ பேசுற தைரியம், அந்த வீரம், அப்பப்பா நான் பார்த்த பெண்களை வியக்கத்தக்கவன் நீ மட்டும்தான். உங்களுக்கு தான் என்னன்னு கேட்டேன். பந்தயத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. 3 நாள் முடியதுக்கு முன்னாடி 5 கோடி உங்க கையில இருக்கும். இல்ல நான் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன். போதுமா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ, அத பத்தி தான் பேச வந்த. உன்கிட்ட ஐயோ எப்படி பேச தொண்டெல்லாம் அடைக்குத. அழகராணி. அழகராணி, பஸ் வந்துட்டு நம்ம போலாம் வா. அங்க தள்ளி நிக்குது பஸ், வா. அழகராணி பேசணும். உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லன்னு சொன்னேன். இவட்ட நான் எப்படி பேச போறேன்? இவ்வளவு தைரியமான ஒரு பொண்ணுகிட்ட நான் எப்படி பேச போறேன்? என் மனசுல இருக்கதை நான் எப்படி சொல்ல போறேன்? அழகராணி, நான் உன்கிட்ட பேசணும். வா கிழவி, நம்ம கிளம்பலாம். அழகராணி, ஐயோ நான் எப்படி என் காதல சொல்ல போறேன்? ஐயோ, இவன் எப்படி தோத்துட்டானா? என் வீட்டு வாசல் வந்து நிப்பாளே. ஐயோ, அசிங்கமா போயிருமே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? நான் இதுல தோக்கணும். விக்ரம், நீ தோத்து போயிரு. இவன் முன்னாடி நீ தோத்து போயிரு. அவ உன் வீட்டு வாசல நிக்க கூடாது. அப்படி வந்து நின்னா அதுதாண்டா நீ தோத்து போறதுக்கு சமம். ஏன் காலையில சாப்பிடாம இருக்கீங்க? எதுக்கு? ஒழுங்கா சாப்பிட வா, எனக்கு பசிக்குது. வா ஆதிரா, நான் உன்னதான் கூப்பிடுறேன். வாயா. என்ன சாப்பிடுறது சாப்பிடாத ஏன் விருப்பம்? உங்களுக்கு பசிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க. ஆதிரா, இது உனக்கு நல்லா இல்ல. உன் போன இது நல்லா இல்ல சொல்லிட்ட. நீ பழைய ஆதிராவா இரு, அதான் உனக்கு நல்லா இருக்கு. இது நல்லா இல்ல. இப்பெல்லாம் நீ இருக்காத. எனக்கு வெறுப்பா இருக்குது. இல்ல அருவருப்பா இருக்குது. ஆமா, எனக்கும் என்ன பார்த்தா அருவருப்பா தான் இருக்குது. ஐயோ, நான் என்ன அர்த்தத்துல சொல்ல வந்ததை இவ எப்படி புரிச்சு வச்சிருக்கா? மனசார கல்யாணம் பண்ணிக்கலையா? அருவருப்பா இருக்கு. என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் மேலே எனக்கு அருவருப்பா இருக்கு. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது கற்பனை பண்ணாத. எனக்கு அந்த மாதிரி கீழ்த்தரமான புத்தி எல்லாம் கிடையாது. உனக்கு நல்லாவே தெரியும். அத சொன்னீங்களே. நான் உன்ன அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆமா, உன்னை இப்ப நான் மனசார கல்யாணம் பண்ணலதான். அதுக்காக நான் உன்னை விரும்பினது, உன்னை உசுறு புசுரா காதலிச்சது, நேசிச்சதெல்லாம் பொய்யாயிருமா? அவ்வளவு பாக இருந்தோம். அதெல்லாம் நான் மறந்து உன்கிட்ட பேசுறேன்னா அது உன் மேல உள்ள காதல் தான். காதலுக்கு முன்னாடி பாக தோத்து போச்சுது. பறி கொடுத்தது என் பெத்த தாய, பழி வாங்குறது நீங்க. அதையும் மன்னிச்சு இன்னைக்கு நான் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது உன் மேல வச்சிருந்த காதல். முட்டாள்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்காது, இழந்துட்டு போயிடாத. இந்த பொண்ணுத்துல யாரும் நீ பார்க்க வேண்டியது இருக்கும். நீ நினைச்சாலும் நான் 8வது தூரத்துக்கு போயிடுவேன். வானாலும் வரமாட்டேன் சொல்லிட்டேன். நான் வேண்டாம் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நீ காலையில விழுந்து கஞ்சினாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இந்த பொண்ணுத்தரை பத்தி உனக்கு முழுசா தெரியாது இல்ல? நீ பழைய பொண்ணுத்தரை பார்த்தது இல்லையா? இல்ல விக்னேஷ பார்த்தது இல்ல நீ. நீ யாருக்கு கூட பார்க்க மாட்டேன்டி. ஒழுங்கா வந்து சாப்பிடவா. எனக்கு பசிக்கல. இவ்வளவு நேரமா பசிக்கல? காலையில இருந்து உனக்கு பசிக்கல? ஆமா, எனக்கு பசிக்கல. ஏண்டி எனக்கு சாக அடிக்கிற? எனக்காக யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம். நீங்க போய் சாப்பிடுங்க. ஏண்டா உன் மேல உசுர வச்சேனே இப்ப தோணுது. என் பெத்த தாயை கொண்டவன பழி வாங்கவும் முடியாம, உன்னை முழுசா ஏத்துக்க முடியாம நான் படுற நிறைய வேதனை இருக்கு பாரு. இப்ப யோசிக்கிறேன்டி, ஏன்டா உன்னை உசுக்கு உசுரா காதலிச்சேன்னு. என்னங்க என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணம் வந்து சரியாயிரும். இதையும் புனியமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னங்க? எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மாவை கொன்னவன் தானே. அவனை நான் பழி வாங்கிட்டா என் பொண்ணு திராதிர கூட சந்தோஷமா வாழ்வான்ல. என்னை வளர்த்தவர் தானே என் அம்மா சாவுக்கு காரணம். அவரை நானே முடிக்கிறேன். அப்படி அது என் பொண்ணு திர வாழ்வான்ல, சந்தோஷமா வாழ்வான்ல. என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. எங்க மாமா ரொம்ப நல்லவருங்க. நான் பார்த்த வரைக்கும் அவர் ரொம்ப நிதானமா இருக்காரு. என்ன சொல்லுதா?
பொண்ணுத்தர மாமா இடத்துல நீங்களோ தருணம் இருந்திருந்தா என்னத்துக்கு ஜெயில இருந்திருப்பீங்க. நான் இன்னைக்கு இங்க இருந்திருக்கவே மாட்டேன். ஆதிரா மாதிரி இவ்வளவு பாதுகாப்பா இருந்திருக்க மாட்டேன். மாமா இப்பவும் நிதானமா தாங்க இருக்காரு. இல்ல ஆனந்தி, அவன் பதி வச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க? நேரம் குறிச்சுக்கிட்டு இருக்கான். எந்த நேரத்துல என்ன பண்ணுவானோன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்கு. அவன் நேரத்தை குறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் எதுவும் பண்ணதுக்கு முன்னாடி ஆதிராவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்களாம் பிளான போட்டிருக்கோம். ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டா அந்த பயம் இருக்கும்ல, தான் எதுவும் பண்ணிடக்கூடாது, அவளுக்காக வாழணுங்கிற என்ன அவனுக்கு இருக்கும்ல, அதனாலதான் அவசரமா கல்யாணம் ஏற்பாடு. அவன் அதுக்கு முன்னாடியே கெச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கூட பிறந்திருக்கோமே எங்களுக்கு தெரியாது. இல்ல, பொண்ணு கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிக்கிறதா நல்லது. அப்படின்னாதான் விக்கி ஆனந்த் எண்ணி பொண்ணு ஆதிரா சந்தோஷமா வாழுவாங்க. எனக்கு என்ன இருக்குது, இவங்க நல்லா வாழ்ந்தாலே போதும், என் குடும்பம் நல்லா வாழ்ந்தா போதும். நான் எப்பேற்பட்டாலும் பரவாயில்ல, இவங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா இதை நான் பண்ணியே ஆகணும். ஆதிரா, சொல்ல ஆனந்தி. வாயன் சாப்பிட வாயன். நீ சாப்பிடணும்னு வீட்டுல யாருமே சாப்பிடல. என்ன ஆனந்தி சொல்ற? ஆமா, நீ சாப்பிடல, அதனால பொண்ணுத்தர மாமா சாப்பிடல. பொண்ணுத்தர மாமா சாப்பிடல, அதனால விக்கி மாமாவும் தருணும் சாப்பிடல. ரொம்ப நேரம் ஆயிட்டு, யாருமே சாப்பிடல. பாவம் பசியோட இருக்காங்க. வா ஆதிரா, ஒன்னு சொல்றேன் செய். நான் சாப்பிட்டுட்டு ரூம்ல கொண்டு கொடுத்து அவ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான்னு சொல்லு. ப்ளீஸ் ஆனந்தி, என்னால சாப்பிட முடியாது. எத்தனை நாள் இப்படி ஒன்னே நீ வர்த்திக்குவ? என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன். என்னால இங்க இருந்து வெளியில போகவும் முடியல, என்னால இங்க வாழவும் முடியல. எனக்கு வேற என்ன பண்ண சொல்ற? இப்படி என் உசுறு போனாதான் உண்டு. வேண்டாம் ஆதிரா, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆதிரா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கல்யாணம் முடிஞ்சா சரியாயிரும். நீ போ, நான் வரேன். சரி, கல்யாணம் முடிஞ்சா சரியாயிரும். சரியா? நீ சாப்பிடவா? சரி, நீ போ.